கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 73 1வது வசனம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். எனக்கு அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், பாடுகள் மத்தியில் நான் கடந்து செல்லும்போது, ஏன் ஆண்டவரே இந்த பாடுகள், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனைகள், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த உபத்திரவங்கள் என்று நான் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறும்போது ஆண்டவர் சொன்னார், சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். ஆம், எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கின்றார். ஆனாலும் வேதத்தில் கவனித்து பாருங்க, 22, 23, 24, 25வது வசனத்தில் பாருங்க, நாம் காரியத்தை அறியாத மூடராக இருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு எவ்வளோ நல்லவராக இருக்கிறேன் என்று சொல்கின்ற காரியம் அறியாத ஒரு மூடரை போல் இருக்கின்றோம். அவருக்கு முன்பாக மிருகத்தை போல் இருக்கின்றோம். மிருகம் எப்படி சில நேரத்தில் சில காரியங்களை செய்யும், அதே போல் நாம் கர்த்தருக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து விடுகின்றோம். நம் மிருகம் போல் இருக்கின்றோம். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்க, ஆசாப்பின் சங்கீதத்தில், நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. நீங்கள் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்போது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நாம் காரியம் அறியாதவர்களைப் போல் இருக்கின்றோம். நாம் எப்போது அவரது வலதுகையை பிடித்து நம்மை தாங்குகிறார் ஆண்டவர். ஆனாலும் அவர் வேத வசனத்தில் பாருங்க, 24வது வசனத்தில், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். எல்லா உபத்திரங்கள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும் ஒன்னே ஒன்று மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுடுங்க, அவருடைய ஆலோசனை இல்லாமல் சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மையாகவே முடித்து தருவார். அவருடைய ஆலோசனையின்படி எல்லாம் நடக்குது. அவர் என்ன ஆலோசனை வச்சிருக்கிறாரோ அந்த ஆலோசனையின்படி, அதான் வேதாசனம், ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, அது முடிவு என்ன ஒன்று உண்டு. இப்போ நடக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரிப்பாக இருக்கும், ஆனால் முடிவிலே மகிமையாக ஏற்றுக்கொள்வீர். நம்ம சொல்லணும், பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்திலும் அவரை தவிர வேறு விருப்பம் இல்லை. யாருக்கு? சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு. ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனமாக இருங்க. கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்தி வழி நடத்துவாராக. God bless you.